Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கடந்த 20 ஆண்டுகளாக திமுகவுடன் இருந்தவர்கள் 2 மணி நேரத்தில் தாவேக்காவிற்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் நாகராஜன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது நாம் பார்க்கலாம். அமைச்சரவை பொறுப்பேற்றிருக்காங்க, இது எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். தேர்தல் காலங்களில் என்னென்ன வாக்குறுதிகளை சொன்னார்களோ அதை தமிழக மக்களுக்கு அவர்கள் வெகு சீக்கிரமாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலான மத்திய அரசும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தை பேணி காட்டுகின்ற வகையிலும் எல்லா வகையிலும் தமிழ்நாட்டிற்கு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த அரசாங்கம் நார்மலா இல்ல, குறிப்பா 9 லட்சம் கடனோட தொடங்குறாங்க. 9 லட்சத்துக்கு மேல கடன் இருக்கு சுமை. அப்படி இருக்கிறப்ப அவர் சொல்லியிருக்கக்கூடிய இலவசங்கள் இந்த விஷயங்கள்லாம் சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதை பற்றி அவர்கள் இப்போதானே பொறுப்பேற்றிருக்கிறாங்க. தேர்தலுக்கு இன்னைக்கு முதலமைச்சராக தேர்தலுக்கு பின் முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்கிறாங்க. 9 லட்சம் கடனில் வட்டியெல்லாம் சேர்த்து மொத்தம் 11 லட்சம் கோடி ரூபாய், 11 லட்சம் கோடி கடன் வந்திருக்கு. அதில் எப்படி நிர்வாகம் பண்ண போகிறாள் என்பதை போகத்தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இப்போ ஃப்ளோர் டெஸ்ட்ன்ற ஒரு விஷயம் வருது. 13ஆம் தேதிக்குள்ள அவர் பெரும்பான்மை நிரூபிக்கணும்னு ஆளுநர் உத்தரவிட்டிருக்காரு. அந்த உத்தரவின் பேர்ல பாஜக ஏதாவது ஒரு ஆதரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல இந்த நிலை தொடரல அப்படின்னா விஜய்க்கு எவ்வளவு சிக்கலான ஒரு சூழலா இருக்கும் முதலமைச்சருக்கு? நான் ஏற்கனவே சொன்னது போல பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிற்கு நிறைய திட்டங்களை தந்திருக்கிறது. 14 லட்சம் கோடி ரூபாய்க்கான திட்டங்கள், ரோடுகள், சாலைகள், பாலங்கள் மற்றும் ரேஷன் கடையில் உள்ள பொருட்கள் அனைத்தையும் மத்திய அரசு தான் கொடுத்தது. ஆனால் கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏதோ அவர்கள் செய்தது போல காட்டினார்கள். அது ஒரு பக்கம். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி எதையும் எதிர்பாராமல் தமிழ் மக்களுக்காக பாடுபட தயாராக இருக்கிறது. தேர்தலில் போட்டியிட்டோம், முழுமையான அங்கீகாரம் கிடைக்காவிட்டாலும் கூட தொடர்ந்து தமிழ் மக்களுக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் தொடர்ந்து பாடுபடும். கூட்டணியில மிகப்பெரிய குழப்பம் இருந்துச்சு. விஜயுடைய கூட்டணியில கடைசி நேரத்துல தான் கட்சிகள் சேர்ந்தாங்க. இருந்தாலும் திமுகவுக்கான ஆதரவு, அதே சமயம் தாவேக்காக்கும் ஆதரவு கொடுக்கிறோம், அந்த கூட்டணியில இருந்துட்டு இந்த கூட்டணியில ஆதரவு கொடுக்கிறோன்ற நிலைப்பாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? கூட்டணி கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாடு, அதாவது 20 வருடமாக அவங்களுடைய கொள்கை நிலைப்பாடு என்பது வேறாக இருந்தது. கடந்த 2 மணி நேரத்தில் அந்த நிலைப்பாடு மாறிவிட்டது. கொள்கைகள் என்ன, அதனுடைய அடிப்படையில் என்ன நிகழ்ந்தது, ஏன் அவர்கள் ஒரு அணியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னொரு அணிக்கு வந்திருக்கிறாங்க, இன்றைக்கி மதிப்புக்குரிய ராகுல் காந்தி கூட இன்னைக்கு சேர்ந்திருக்காரு பதவி பிரமாணத்திற்கு. இதெல்லாம் 20 ஆண்டு கால அரசியல் என்பது வேறு, 2 மணி நேர நிலைப்பாட்டில் மாறி இருக்கிறதுன்னு சொன்னால் அது அவங்கள்ட்ட தான், அவனுடைய கொள்கை என்ன, பிடிப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை அவங்கள்ட்ட தான் நீங்கள் கேட்கணும்.